Hi friends, welcome to Hari's Home Style. 2 நாளா சரி மழை கிளைமேட்டை நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. என்னோட மாடி தோட்ட செடிகளும் சூப்பராக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ ஒரு குட்டி ஹார்வெஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் எப்படி பண்ணி செடிங்களுக்கெல்லாம் தளிக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது பச்சை வெண்டைக்காய் தான் நினைக்கிறீங்க, கிடையாது. இது வெள்ளை வெண்டைக்காய். இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு நிறைய வீடியோஸில். புஷ்பவனம் குப்புசாமி இருக்காங்களா, அவங்க கிட்ட வாங்கின இந்த விதை. இது வெள்ளை வெண்டைக்காய். ஆக்சுவலாக ரொம்ப நீட்டாக இப்போ இதை பாருங்கள், செடி நீட்டாக அதுக்கப்புறம் தான் காய் வச்சுருக்கு. ஆனால் ஆரம்பத்தில் இப்படி பச்சை கலராக இருக்கும் போல் வளர வளர நீட்டாக வளர வளர வெள்ளை கலராக மாறிடும் போல். சரி, ஓகே. ஆனால் நம்ம இப்போ ஹார்வெஸ்ட் பண்ண போகிறது நம்மளோட சிகப்பு வெண்டைக்காயை. சிகப்பு வெண்டைக்காய் இதுக்கு மேலே வளர விட வேணாம், இப்போ ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், ஃபிக்கு நல்லா நெடுன்னு வளர்ந்துட்டு இருக்கு, உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் இதை பாருங்கள், பூச்சி வச்ச மாதிரி இலை இருக்குது. இந்த மாதிரி பூச்சி வச்ச மாதிரி இலை இருந்ததுன்னா அந்த இலையை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இங்கே இருக்குது, அப்புறம் பாருங்கள் இங்கே கூட இருக்குது, தெரியுதா? ஸோ இப்போ நான் இந்த 2 இலையும் கட் பண்ணிட போகிறேன். எல்லா இலையும் அப்படி இல்லை, பூச்சி வச்ச இலையை மட்டும் கட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பூச்செல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக தான் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் தெளிக்கிறது. ஃபிக்கோட இலையை கட் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி பாதியாக எந்த இடத்துல பூச்சி இருக்கோ அந்த இடத்துல மட்டும் கட் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் முழு இலையை கட் பண்ணிட்டீங்கன்னா அந்த இலையோட நுனி, அதாவது ஆரம்பத்தில் இருந்து தான் ஒரு பழம் வரும். ஸோ அதுக்கு பேலன்ஸ் இல்லாமல் போயிடும். அதனால் நீங்கள் பாதியாக என்னடா கட் பண்ணுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இலையில் எந்த போர்ஷனில் எந்த பகுதியில் பூச்சி இருக்கோ அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி இப்படி பாதியாக விடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ தட் பரவாது. அடுத்தது பச்சை வெண்டைக்காய். இது பாருங்கள், அதுவும் நல்லா நெடுன்னு வளர்ந்துருச்சு, நீட்டாக வளர்ந்துருச்சு. இதுக்கு மேலே வளர வேணாம், முத்திடும். ஸோ இதோ இங்கே ஒன்று இருக்குது, அப்புறம் இங்கே ஒன்று இருக்குது. இது 2 பறிச்சு இல்லாமா. குட்டியாக ஒரு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய் வந்திருக்கு பாருங்கள், இது தெரியுதா? குட்டியாக ஒரு பிளாக் பியூட்டி கத்திரிக்காய். பிளாக் பியூட்டினா இது ஒரு ரகமான கத்திரிக்காய். அதாவது ஊதாவே டார்க் ஊதா ஆயிடுச்சுன்னா பிளாக் கலராக இருக்கும்ல, அந்த கலர். அதனால தான் அதுக்கு பேர் பிளாக் பியூட்டி. சரி, அப்படியே இப்படி வருவோம். இங்கே நெடுன்னு வளர்ந்துருக்கிறது என்னது? கொத்தவரங்காய். இதில் ஒரு 5-6 தேரும் போல். இதை பறிச்சிடலாம். காராமணி தொங்குது. ஆக்சுவலாக நேற்றும் முந்தானது எங்கள் அம்மா ஒரு 5-6 பறிச்சுட்டு போயிட்டாங்க. அதனால் அந்த அளவுக்கு இல்லை. சரி, பிஞ்சா 2-3 விட்டு வச்சுருந்தாங்க, அது மட்டும் இப்போ வந்திருக்கு, அதை பறிச்சிடலாம். அது மட்டும் நீட்டாக இருக்குது, இப்போ அதை பறிச்சிடலாம். இந்த மிளகா செடி பாருங்கள், பட்டு போச்சுங்க. சீரியஸாக அப்படியே நல்லா வந்துட்டு இருந்தது. ஆனால் இப்போவுமே நான் ஒரு 4-5 பச்சை மிளகா பறித்தேன். பட் இருந்தாலும் பட்டு போச்சு. ஆனால் சில இடத்துல துளிர்க்குது. அதனால் இதை பாருங்கள், இந்த இடத்துலலாம் துளிர்க்குது. ஸோ தெரியுதா? ஸோ அதனால் இது செத்துருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. பட்டு போச்சுன்னா நீங்களும் அப்படியே செத்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. க்ரூம் பண்ணி விடுங்க. நான் இப்போ இதெல்லாம் வெட்டி விட போகிறேன். ஸோ அதிலேருந்து கிளை முளைக்கும். ஸோ நான் க்ரூம் பண்ணி விட போகிறேன். நீங்களும் ஒரு செடி பட்டு போயிடுச்சு அப்படின்னா செத்துருச்சு அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக உயிர் இருக்கும். ஸோ அதனால் துளிர்க்குது அப்படின்னா நீங்கள் அதை க்ரூம் பண்ணி விட்டிங்கன்னா இன்னும் அதிகமாக துளிர்க்கும். சரி, இப்போ நான் க்ரூம் பண்ணி விட போகிறேன். எப்படி வளருதுன்றதை நான் கம்மிங் வீக்ஸில் சொல்கிறேன். அடுத்தது அவரைங்க. இதை பாருங்கள், 1-2 அவரை தான் வந்திருக்கு. இங்கே ஒரு அவரை இருக்குது, அதே மாதிரி அந்த பக்கம் ஒரு அவரை இருக்குது. இந்த பொதற்குள்ள ஒழிஞ்சிட்ருக்கு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எனக்கே இப்போ தெரிய மாட்டேங்குது. அவரைக்காய் மட்டும் நம்ம பார்ப்போம், திடீர்னு காணாமல் போயிடும். சரி, ஓகே, இந்த அவரையே இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேவா? ஃபைனலாக என்னை ஏமாத்தாத பச்சை கத்திரிக்காய் ஒன்று இருக்குது, அதுவும். அப்புறம் தக்காளி வந்துருச்சு. ஓகே, இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு தெரியாது, பட் ஓகே, தக்காளி வந்துருச்சு. அதையும் பறிச்சுட்டு நம்ம கிளம்பலாம். இன்னைக்கு எங்களோட ஹார்வெஸ்ட். அப்படி சொல்லு. இன்னைக்கு எங்களோட ஹார்வெஸ்ட். என்ன சொன்ன? ஓகேங்க, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கார்டன் மெயின்டெனன்ஸ் ஸ்டெப். ரொம்ப நாள் ஆச்சு உங்களுக்கு நான் கார்டன் மெயின்டெனன்ஸ் ஸ்டெப் கொடுத்தும். என்னோட செடிகளுக்குமே ரொம்ப நாள் ஆச்சு பூச்சி மருந்தெல்லாம் அடிச்சு. பூச்சி மருந்துன்னா நான் பெஸ்டிசைடு சொல்லலை, அதெல்லாம் அடிக்கக்கூடாது மாடி தோட்டத்தில்.
அப்புறம் நம்ம ஆர்கானிக்காக வளர்க்குறதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது வந்து இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இல்லைன்னா இந்த வேப்ப எண்ணெய் வந்து 1 லிட்டர் வாட்டரில் வந்து ஒரு 3-4 ml வேப்ப எண்ணெய் விட்டு டிஷ் வாஷ் ஜெல் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இப்போ பாத்திரம்லாம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணுங்களா டிஷ் வாஷ் ஜெல், அது ஒரு சொட்டு, இல்லைன்னா இது ஷாம்பு ஒரு 2 சொட்டு, அது இது 3ம் கலந்து ஐ மீன் 1 லிட்டர் வாட்டர், வேப்ப எண்ணெய் 3-4 ml, அப்புறம் ஒரு சொட்டு டிஷ் வாஷ் ஜெல் இல்லைன்னா ஷாம்பு, அது கலந்து அடிப்பேன், மேலே ஸ்ப்ரே பண்ணுவேன். அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது வந்து நம்ம இந்த பூச்சை விரட்டுறதுக்கு ஆர்கானிக் முறையில், அதாவது நேச்சுரல் ஆர்கானிக் முறையில் இந்த மாதிரி நம்ம பண்ணணும். அது பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா கொத்தவரங்காயில் இலையிலலாம் வந்து கருப்பு கருப்பாக பூச்சி வந்துருக்குது. ஐ மீன் இலையில வந்து கருப்பு கருப்பாக இருக்குது, டாட் டாட், அது பூச்சி தான். அதே மாதிரி அவரைக்காயில் பார்த்தீங்கன்னா பொன்வண்டு சைஸுக்கு, இவ்வளோண்டு சைஸுக்கு பச்சை கலரில் பூச்சி இருக்குது. பசலக்கீரையில் பார்த்தீங்கன்னா புழு, பச்சை கலர் புழு இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம இதெல்லாம் நம்ம துரத்தணும்னா, இதெல்லாம் சாகடிக்கணும், இந்த பூச்செல்லாம் சாகடிக்கணும்னா ஒன்று வேப்ப புண்ணாக்கு கரைசல் தெளிச்சு விடணும், இல்லையா இந்த வேப்ப எண்ணெய் வந்து வாட்டரில் டைல்யூட் பண்ணி தெளிச்சு விடணும். ஓகே, ஆனால் இன்றைக்கி நான் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் இருக்குது, ஏன்னா வேப்பம் புண்ணாக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த கரைசலை எப்படி நான் தெளிக்கிறது அப்படின்றத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஓகேங்க, இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய டப் எடுத்துக்கோங்க. ஒரு லிட்டர் வாட்டருக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு இதோ இவ்வளோ வேப்பம் புண்ணாக்கு போட சொல்லுவாங்க. ஒரு கை அளவுக்கு இவ்வளோ போட்டால் போதும் 1 லிட்டர் வாட்டருக்கு. இதுதான் வந்து அளவு. ஓகேங்களா, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப தியோரிட்டிக்கலாக மேத்தமெட்டிக்கலாக இவ்வளோக்கு இவ்வளோ கரெக்டாக இருக்கணும் அப்படி அந்த அளவு அதெல்லாம் பார்க்காதீங்க. தோராயிரமாக போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன கொஞ்சம் ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது, டைல்யூட்டடாக இருக்கணும். அதாவது ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். ரொம்ப திக்காக இருந்தால் தான் எதுவுமே இதுன்னு கிடையாது. நீங்கள் வந்து புளிச்ச மோர் ஆகட்டும், இல்லை அந்த மீன் கழுவுற தண்ணி ஆகட்டும், எல்லாமே கொஞ்சம் டைல்யூட் பண்ணுங்கள், நல்லா தண்ணியாக்கி ஊற்றுங்க. ஸோ இது வந்து இது பாருங்கள், இது 1 லிட்டர் வாட்டருக்கு. இப்போ ஆனால் நமக்கு உங்களுக்கு தெரியும், எங்கிட்ட வந்து கிட்டத்தட்ட நம்ம தோட்டத்தில் வந்து ஒரு 250 செடிக்கு இருக்கும். ஸோ அதனால் நல்லா தாராளமாக நமக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது 50 லிட்டராவது இப்போ தேவைப்படும் மேலே தெளிக்கணும்னா. ஸோ தாராளமாக நான் போடுறேன். எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஃபுல் பேக்கெட்டை கூட போட்டுடலாம். நான் ஃபுல் பேக்கெட்டை யூஸ் பண்ணிக்கிட்டேங்க. இதோ பாருங்கள், தெரியுதா? இப்போ இதில் இந்த டப்பு ஃபுல்லாக தண்ணி ஊற்றுற போகிறேன். இதில் ஃபுல்லாக இப்போ தண்ணி ஊற்றிடலாம். நல்லா இந்த டப்பு ஃபுல்லாக நான் ஊற்றிட்டேன். ஓகேங்களா, அது பாருங்கள், இந்த டப்பு ஃபுல்லாக ஒரு பேக்கெட்டுக்கு போட்டேன், கிட்டத்தட்ட 1.25 பேக்கெட்டுக்கு போட்டேன். ஸோ ஒரு பேக்கெட், அதுக்கப்புறம் கொஞ்சம், ஓகேங்களா, இன்னொரு பேக்கெட்டில் போட்டுட்டு இந்த டப்பு ஃபுல்லாக வந்து இப்போ ஊற்றிட்டேன். 1 மணி நேரம் இது ஊறட்டும். 1 மணி நேரம் ஊறதுக்கப்புறம் ஒரு பெரிய வடிகட்டி வச்சு அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி அதுக்கப்புறம் செடி மேலெல்லாம் தெளிக்கணும். சரி, 1 மணி நேரம் ஊறட்டும். இந்த மாதிரி வேப்பம் புண்ணாக்க நல்லா வந்து தண்ணியில் கரைச்சிக்கிட்டு டைல்யூட் ஆக்கிக்கணும். ரொம்ப கான்சென்ட்ரேட்டடாக இருக்கக்கூடாது, நான் திருப்பி சொல்கிறேன், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. டைல்யூட் ஆக்கிக்கிட்டு அப்புறம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கு தெளிச்சிங்கன்னா பூச்சி போட்டு எதுவும் அந்த அளவுக்கு வராது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 80% 90% அந்த வாசனைக்கு, அதில் உள்ள அந்த இந்த தன்மை, பூச்சி சாகடிக்கிற தன்மைக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஏன்னா அது என்ன சொல்கிறது வேப்ப இலையிலிருந்து செய்கிறது தானே, அதனால தானே வேப்பம் புண்ணாக்குன்னு பேர். ஸோ அதனால் அந்த தன்மைக்கு எல்லா பூச்சும் இறந்துடும். அதுக்கப்புறமா அந்த கரைசல் இருக்குல்ல, ஐ மீன் அந்த ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த கசிடு இருக்கும்ல கடைசியாக, அதையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை நல்ல பெரிய பெரிய செடி இருக்குல்ல, கொய்யா செடி, மாதுளை செடி, ஏன் எனக்கு தெரிஞ்சு கத்திரிக்காய் வெண்டைக்காய் கூட அந்த கரைசலை கொஞ்சம் எல்லா மண்ணுலேயும் வச்சுடுங்க. ஓகேங்களா, புதைச்சி வைக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே மேலே ரூட் கிட்ட போட்டாவே போதும். ஓகேங்களா, மேலாக போட்டாவே போதும். அதுவும் வந்து அதுக்கு வந்து ஒரு பூஸ்டர் மாதிரி, எனர்ஜி பூஸ்டர் மாதிரி, நல்லா வந்து சத்து, ஓகேங்களா, டானிக் மாதிரி. ஸோ அதுவும் வந்து செடி வளர்கிறதுக்கும் காய் கொடுக்கறதுக்கும் பூ வைக்கிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஓகேங்க, நல்லா போதுமான அளவு தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா டைல்யூட்டடாக தான் இருக்குது. பார்த்தீங்களா, டைல்யூட்டடாக தான் இருக்குது. இது மேலே தெளித்தா போதும். நல்லா இலை, தழை, பூ எல்லாத்தையும் படுற மாதிரி நல்லா தெளிக்கணும். ஓகேங்க, இது வந்து உங்களுக்கு என்னன்னு தெரியும், தண்ணி வடிகட்டுறது. ஸோ அந்த தண்ணி வடிகட்டுறதுல மூலமாக இந்த கரைசலை இப்போ நம்ம வடிகட்டிக்கலாம்.
இந்த கார்டனிங் கேன்லேயே நான் வேப்பம் புண்ணாக்கு கரைசல் வடிகட்டின தண்ணி எடுத்துக்கிட்டு போய் செடிக்கெல்லாம் தெளிச்சிட்டு போகிறேன். நிறைய பேர் ஸ்ப்ரேயர் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணால் அதையும் யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்சோண்டு செடி இருந்தால் அது யூஸ் பண்ணலாம், இல்லை குட்டி குட்டி செடிக்கு யூஸ் பண்ணலாம். இது நம்ம பெரிய பெரிய மரம், பெரிய பெரிய செடி, நல்ல நிறைய பிரான்ச்சஸ் இருக்கிறதுக்கு இதில் தெளிச்சோன்னா இதனால அந்த ஃப்ளவரிங் இந்த ஸ்ப்ரேயர் மாதிரி வருது இல்லையா, நல்லா புஷ்ஷுன்னு வரும். ஸோ அதனால் எல்லா இடத்துலையும் படும். செடி எல்லா இலை, தழை, பூ, காய் எல்லாத்து மேலேயும் படும். ஸோ நமக்கு எல்லாத்துலேருந்து பூச்சி விரட்டப்படும். ஒரு வழியாக வேப்பம் புண்ணாக்கு கரைசல் மேலே இருக்கிற செடி எல்லாத்துக்கும் தெளிச்சாச்சுங்க. காலை 7 மணிக்கு ஊற வச்சேன். 1 மணி நேரம் ஊறிச்சு. 8:30 ஆரம்பிச்சிருப்பேன். 9:30 முடித்தேன். கிட்டத்தட்ட 200 செடிஸ்க்கு தெளிக்கணும் இல்லையா. 9:10 ஆயிடுச்சு. பட் வெயில் நல்லா வந்துருச்சு. காலை 7 மணிக்கு வந்துருச்சு. 9:30 நல்ல பீக் வெயில். பட் இந்த மாதிரி ஆர்கானிக் பூச்சி வெரைட்டி, அதாவது ஆர்கானிக் பூச்சி வெரைட்டி நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு நிமிஷம் இருங்க, என் பையன் கேட்குறான். என்னப்பா? சரி, வர இந்த மாதிரி ஆர்கானிக் பூச்சி வெரைட்டி எல்லாம் காலையில் தெளிங்க. அந்தி சாஞ்சதுக்கப்புறம் சாயந்தரத்தில் தெளிக்காதீங்க. ஏன்னா காலையில் தெளிச்சாதான் அந்த பூச்சி வெரைட்டி, அந்த மருந்து இருக்கு இல்லையா, நம்ம தெளிக்கிற மருந்து இலத்தழை மேலே பட்டு அது சூரிய வெளிச்சத்தோட சேர்ந்து நல்லா ரியாக்ட் ஆகும். அந்த செடிக்கு ரியாக்ஷன் கொடுக்கும். ஸோ தட் அந்த செடி, அந்த சத்தும் செடியில் இறங்கும். அது மட்டும் இல்லாமல் பூச்சு சாகும். ஓகேங்களா, பகலில் தெளிச்சாதான். ஸோ அதனால் பகலில் தெளிங்க. பகல்லனா விடிய காலையில் தெளிங்க. ஒரு 6-7 மணிக்கு தெளிங்க. காலையில் வர வெயில் பட்டுச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. 7-8 மணி ஆச்சுன்னா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் காலையில் தெளிங்க. பூச்சை ஆர்கானிக் முறையாக விரட்டுறதுல இது ஒரு முக்கியமான வழிங்க, இந்த வேப்பம் புண்ணாக்கு கரைசல். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இன்னும் நிறைய முறை இருந்ததுனாலும் இன்னும் நிறைய வழி இருக்குது. அதெல்லாம் நான் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ், குரூப்ஸ், ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், லைக் பண்ண சொல்லுங்கள். நீங்கள் மறக்காமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோட வீடியோஸ் அப்பப்போ வந்து உங்களை செய்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ டிஃப்ரெண்ட் கிரியேட்டிவ் கான்செப்டோட சந்திக்கிறேன். அண்ட் தென் இஸ் பை ஃப்ரம் யூ. ஹரி.